குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம 8th மேக்ஸ்ல 2வது பாடம் செகண்ட் லெசன் ஸ்டார்ட் பண்ண போறோம். அளவியல், அளவைகள், அளவியல் எப்படி வேணாலும் சொல்லலாம். மென்சுரேஷன், அளவைகள் அப்படிங்கிறது தமிழ்ல அளவைகள்னு சொல்லலாம், அளவியல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற புது பாடம். ஸோ பாடத்துக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம டெய்லி ஒரு ஜெனரல் இன்ஃபர்மேஷன் பார்ப்போம் இல்லையா? ஸோ அதை பார்த்துட்டு வந்துடலாம். பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் நம்ம லெசனுக்குள்ள போகலாம். இந்த லெசன்ல இருந்து நம்ம என்னெல்லாம் கத்துக்க போறோம் எல்லாமே ஒன் பை ஒன் பார்க்கலாம். ஓகேவா? சரி. ஸோ நமக்கு எல்லாருக்குமே டே டு டேல நம்ம நமக்கு காந்தி, விவேகானந்தர், சுபாஷ் சந்திர போஸ் இந்த மாதிரி பாரதியார், பாரதிதாசன் இவங்களெல்லாம் தெரியும். பட் இன்னைக்கு லைவ்ல இருக்கக்கூடிய சாதனையாளர்கள் யார் யாரு, எதற்காக சாதனை பண்ணாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்மள பாதி பேருக்கு தெரியாது. ஏன்னா ஒரு சின்ன சின்ன விஷயமாக கூட இருக்கலாம், ஆனா அது ஒரு கடின முயற்சியும் ஒரு சாதனையாலையும் நடந்த ஒரு விஷயமாக இருக்கலாம். அது நமக்கு பல பேருக்கு நமக்கு இன்னைக்கு தெரியாது. ஸோ இந்த வாரம் ஃபுல்லாவே நம்ம அந்த மாதிரியான பர்சன்ஸ் தான் நம்ம லாஸ்ட் வீக்ல இருந்து யாரு ஒரு நமக்கு நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய சாதனையாளர்களை பற்றி தான் நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் லாஸ்ட் வீக்ல இருந்து இல்லையா? சோ இன்னைக்கு நம்ம அதுல பார்க்க போறவங்க தான் இவங்க பேர் கிரண் மசூம்தர் ஷா அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம இது வரைக்கும் யார் யாரெல்லாம் பார்த்தோம்? கேப்டன் பார்த்தோம், மகேந்திர சிங் தோனி பார்த்தோம், அப்புறம் ஒரு மல்யுத்த வீரர் பார்த்தோம். சோ இப்ப இன்னைக்கு இவங்களை பாக்குறோம் இல்லையா? கிரண் மசூம்தர் ஷா அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க லாஸ்ட் 2 கிளாஸ் ஸ்கொயர் வேல்யூ டேபிளும் கியூப் வேல்யூ டேபிளும் பாத்தீங்க 8th மேக்ஸ்ல. பிகாஸ் உங்களுக்கு லாஸ்ட் 2 எக்ஸசைஸ்க்கு ஸ்கொயர் வேல்யூ அண்ட் இருந்ததால நம்ம அதை பார்த்திருந்தோம். சோ நம்ம இந்த 3 பர்சன்ஸ் பார்த்துட்டோம். இது 4வதா பாக்குற ஒரு பர்சன் இந்த வாரத்துல நமக்கு நம் நாட்டில் உள்ள சாதனையாளர்கள் அப்படிங்கிறது. சோ இந்த கிரண் மசூம்தர் ஷா அப்படிங்கிறவங்க 1978ல அவங்களுக்கு 25வது வயசு. சோ அந்த ஏஜ்ல அவங்க பயோகான ஜஸ்ட் 10,000 ருபீஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ல வாடகைக்கு எடுத்த ஒரு கேரேஜ்ல தான் ஆரம்பிச்சாங்க. சோ ரொம்ப அனுபவம் கிடையாது. பிகாஸ் 25 வயசுங்கிறது எல்லாருக்குமே அனுபவம் கம்மியா தான் இருக்கும். அப்பதான் நம்ம 21 இயர்ஸ்ல காலேஜ் முடிச்சு ஒரு 4 இயர்ஸ் ஆர் 3 இயர்ஸ் ஆர் பிஜி பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு 2 இயர்ஸ் அந்த மாதிரி நம்மளுடைய அனுபவம் அவ்வளவு குறைவாகத்தான் இருக்கும். சோ அந்த அனுபவத்துல அவங்க ஒரு நிறுவனத்தை ஆரம்பிச்சாங்க. ஆரம்பிச்சு ஸ்டார்டிங்ல அவங்களுக்கு ரொம்ப சவால் துன்பம் எல்லாமே இருந்தது. அவங்களுக்கு பேங்க் லோன்ஸ் எல்லாம் கொடுக்க மாட்டோம்னு சொன்னாங்க. அதே மாதிரி அவங்களுடைய டீம் நம்ம ஒரு வேலையை செய்யறோம்னா ஒரு தனி மனிதனால எந்த ஒரு வேலையும் 100% செஞ்சு முடிக்க முடியாது. இப்ப நம்ம ஸ்கூல்லயே நம்ம படிக்கிறோம். ஏன் குரூப் ஸ்டடி பண்ணணும் பண்ணுங்க அப்படி சொல்றாங்க. பிகாஸ் குரூப் ஸ்டடி பண்ணும்போது உங்களுக்கு ஒரு மெத்தட் தெரியும், உங்க ஃப்ரெண்டுக்கு இன்னொரு மெத்தட் தெரியும். சோ அதுல எது ஈஸியா இருக்கோ 4 பேர் 4 விஷயத்த சொல்லி ஷேர் பண்ணும்போது உங்களுக்கு அதுல எது ஈஸியா இருக்கு, மனப்பாடம் பண்றதுக்கு எப்படி ஈஸியான ட்ரிக்ஸ் இருக்கு, டிப்ஸ் இருக்கு, இதெல்லாம் உங்களுக்கு குரூப் ஸ்டடி பண்ணும்போது தான் கிடைக்கும். சோ அப்ப என்ன பண்ணுவீங்க, அதுல இருக்கிற நல்ல விஷயங்கள் எல்லாம் நம்ம எடுத்துப்போம். அப்போ அந்த ஒரு நல்ல குரூப்பை ஃபார்ம் பண்றது அப்படிங்கிறதே ஒரு ரொம்ப சவாலான ஒரு விஷயம் இல்லையா? பிகாஸ் ஒரு குரூப்ல 4 நல்லவங்க இருந்து 2 கெட்டவங்க இருந்தாலும் அது ஒரு ப்ராப்பரான ஒரு கெட்டவங்க இந்த சென்ஸ் அவங்களுக்கு படிப்புல நாட்டம் இருக்காது. உங்களோட ஏஜுக்கு நான் சொல்றேன். அந்த மாதிரி எல்லாம் இருந்தது அப்படின்னா அப்ப இவங்களுடைய ஏஜுக்கு இவங்க ஒரு கம்பெனியை ரன் பண்றாங்க. சோ அப்ப அந்த கம்பெனியை ரன் பண்றதுக்கு என்ன தேவை? நல்ல அனுபவம், அதே மாதிரி கடின உழைப்பு, விடாமுயற்சி இதெல்லாம் இருக்கக்கூடிய ஆட்கள் தான் தேவை. சோ அப்ப இந்த மாதிரி திறமையும் இருக்கணும், டேலண்ட்டும் இருக்கணும். இல்ல இந்த மாதிரி இருக்கிற ஆளுங்களெல்லாம் சேர்த்து ஒரு குரூப் ஃபார்ம் பண்றதே அவங்களுக்கு ரொம்ப பெரிய சவாலான விஷயமா இருந்தது. ஆனால் அவங்க பல ஆண்டுகளாக அந்த பிரச்சனையெல்லாம் சமாளிச்சு 1978ல இருந்து இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சமாளிச்சு இன்னைக்கு அந்த பயோகான 15.55 பில்லியனுக்கும் அதிகமாக வருவாயை ஈட்டித் தரக்கூடிய முன்னணி இந்திய உயிரி மருந்து நிறுவனங்களில் ஒன்றாக அவர் வளர்த்துள்ளார். சோ நமக்கு பல நேரங்களில் பல இடங்களில் பல சவாலான சூழ்நிலை அதையெல்லாம் நம்ம எப்படி
ஃபேஸ் பண்ணி வெளியில வரோம் அப்படிங்கிறதுல தான் நம்ம இந்த கதையில இருந்து தெரிஞ்சுக்கிட்டோம். இது வந்து நம்ம நாட்டுல ஒரு சாதனையாளர் இருக்காங்க. அந்த சாதனையாளர் என்ன பண்ணியிருக்காங்க? எந்த துறையில வந்து சாதனை படைத்திருக்கிறாங்க? அப்படிங்கிறது தான் நம்ம இதுல அந்த 2 இன்ஃபர்மேஷன் நமக்கு நமக்கு ஏற்றவாறு இதுல இருந்து ஒரு மாரல் எடுத்திருக்கோம். பிளஸ் வந்து நமக்கு எக்ஸ்ட்ராவா ஒரு இன்புட் வந்து கிடைச்சிருக்கு. என்ன ஒரு புதிய சாதனையாளர் கருத்து என்ன? இதுல நெறைய பேருக்கு இது தெரியாது. கிரண் மசூந்தர் ஷா யாருன்னே வந்து நம்மள பல பேருக்கு தெரியாது. சோ அப்ப இது வந்து ஒரு புதிய டாபிக் இன்னைக்கு நீங்க தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. இல்லையா? ஓகே. சரி. இப்போ பாடம் 2 அளவைகள் அப்படிங்கிற பாடம். மெஷர்மென்ட்ஸ் அப்படிங்கிறது. சரி. இந்த பாடம் இந்த மெஷர்மென்ட்ஸ் அப்படிங்கிறது நீங்க 5ஆம் வகுப்புல இருந்து ஃப்ரம் ஸ்டாண்டர்ட் 5ல இருந்து படிச்சுட்டு வரீங்க. சோ 5ஆம் கிளாஸ்ல எல்லாம் மெஷர்மென்ட்ஸ்னா என்ன பண்ணிருப்பீங்க? ஒரு ஸ்கேலை எடுத்து 2 லைன் போடுவீங்க. சதுரம், செவ்வகம், வட்டம், நாற்கரம், முக்கோணம், இணைகரம் இந்த மாதிரி வந்து ஸ்கேல்ஸை யூஸ் பண்ணி பென்சில்ஸை யூஸ் பண்ணி இதனுடைய சுற்றி வரக்கூடிய அளவை சுற்றளவு என்றும் இதன் உள்ளடங்கிய அளவை பரப்பளவு ஏரியா பெரிமீட்டர் இதெல்லாம் வந்து 7th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் வரைக்கும் நம்ம படிச்சுட்டு வந்திருக்கோம் இல்லையா? சோ இந்த லெசன் இன்னைக்கு புது லெசனுடைய இன்ட்ரோடக்ஷன். சோ மோஸ்ட்லி இன்ட்ரோடக்ஷன் பார்ட் தான் இருக்கும். சோ இந்த 8th ஸ்டாண்டர்ட்ல நீங்க 5த்லயே படிச்சிருப்பீங்க. 2 டைமென்ஷன் ஷேப், 3 டைமென்ஷன் ஷேப்ஸ் எல்லாம் படிச்சிருப்பீங்க. ஷேப்ஸ் தெரியும், ஆங்கிள்ஸ் தெரியும். ஷேப்ஸ், ஆங்கிள்ஸ் அப்புறம் வந்து ஏரியா, பெரிமீட்டர் இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து நமக்கு படிச்சுட்டு வந்திருக்கும். அதுல எதனுடைய ஏரியா செவ்வகத்தின் பரப்பளவு, சதுரத்தின் முக்கோணத்தின் பரப்பளவு சுற்றளவு. இங்க நான் 8th ஸ்டாண்டர்ட்ல இது 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கு. இந்த மெஷர்மென்ட்ஸ் அப்படிங்கிற பாடம் 10ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கு. இப்ப இந்த வருஷம் வந்து நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, வட்டம் தான் ஃபர்ஸ்ட் டாபிக் உங்களுக்கு. சர்க்கிள் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் டாபிக். இந்த சர்க்கிள பத்தி பிரிச்சு 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 வட்டத்தில் விட்டம் என்ன, வட்டத்தின் நான் என்ன, வட்டத்தின் ஆரம் என்ன, வட்டத்தின் சுற்றளவு என்ன, வட்டத்தின் பரப்பளவு என்ன, வட்டத்தின் மைய கோணம் என்றால் என்ன, இதெல்லாம் ஒரு வட்டத்திற்குள் இருக்கக்கூடிய அனைத்து தகவல்களையும் இப்போ நம்ம 8வது வகுப்புல பார்க்க போறோம். சோ என்னென்னலாம் பார்க்கிறோம் அப்படின்னு பாருங்க. டு நோ த ஆஃப் அ சர்க்கிள் பார்ட்ஸ் ஆஃப் த சர்க்கிள் தான் ரேடியஸ், கார்டு, டயாமீட்டர் இதெல்லாம். டு கால்குலேட் த லெங்த் ஆஃப் ஆர்க், ஏரியா அண்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் ஸ்டார். சோ இந்த ஏரியா அண்ட் சர்க்கம்ஃபரன்ஸ்னா என்ன அப்படிங்கறதெல்லாம் காட்டுறேன். அப்புறம் டு கால்குலேட் த ஏரியா அண்ட் பெரிமீட்டர் ஆஃப் கம்பைன்ட் பிளேன் ஃபிகர்ஸ். டு அண்டர்ஸ்டாண்ட் த ரெப்ரசன்டேஷன் ஆஃப் 3D 2D. To understand the representation of 3D objects with cubes. இதுல ஃபர்ஸ்ட் 2 டாபிக் ஃபுல்லாவே சர்க்கிள். ஓகேவா? அடுத்த டாபிக் வந்து கம்பைன் ஷேப் அப்படின்னா அதுல ஒரு முக்கோணம் இருக்கலாம், ஒரு இணைகரம் இருக்கலாம், ஒரு நாற்கரம் இருக்கலாம், ஒரு சதுரம் செவ்வகம் சேர்ந்த அமைப்பாக இருக்கலாம், இல்ல இதுல ஒரு சிலிண்டர் அண்ட் முக்கோணம் சேர்ந்த அமைப்பாக இருக்கலாம், இல்ல கோன் அண்ட் சர்க்கிள் சேர்ந்த அமைப்பாக இருக்கலாம். இந்த மாதிரி 2 தனித்தனியா பாத்தீங்கன்னா அது 2 வெவ்வேறு வடிவங்கள். இது ஒரு சிலிண்டர் உருளை, இது ஒரு கூம்பு. ஓகேவா? சோ இல்ல முக்கோணம். இந்த ஷேப்ஸ் வந்து கரெக்ட்டா அங்கங்க எது எது பேட்ச் ஆகுதோ அந்த ஷேப்ஸ்க்கு ஏத்த மாதிரி நம்ம என்ன பண்றோம்? அத கம்பைன் ஷேப். அப்ப இதுக்கு ஏரியா கண்டுபிடிக்கணுமா? பெரிமீட்டர் கண்டுபிடிக்கணுமா? என்ன கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத பார்த்து 2 பா ஷேப்ஸ செப்பரேட் பண்ணி அத கண்டுபிடிச்சு அத ஆட் பண்ணி ஒரு ஆன்சர் குடுப்போம். அததான் வந்து கம்பைன்ட் ஷேப்ஸ், கம்பைன்ட் பிளேன் ஃபிகர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து 2 டைமென்ஷன் ஷேப்ஸ் உடைய கான்செப்ட். முப்பரிமாண வடிவம், இருபரிமாண வடிவங்களை ஒப்பிடுதல், சதுரங்களின் முப்பரிமாண பொருள்களை குறிப்பிடுதல். இந்த லாஸ்ட் 2 டாபிக்ஸ்ல அவ்வளவாக கணக்குகள் இருக்காது. இந்த முதல் 3 தான் வந்து உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் ஓரியன்டட். வட்டத்தின் பகுதிகளை அறிதல், வட்டவில்லின் நீளம், வட்டக்கோண பகுதியின் பரப்பளவு மற்றும் சுற்றளவு, கூட்டு வடிவங்களின் பரப்பளவு மற்றும் சுற்றளவு,
இரு பரிமாண வடிவங்களின் மூலம் முப்பரிமாண வடிவங்களை குறிப்பிடுதலை புரிந்து கொள்ளுதல், கனசதுரங்களின் மூலம் முப்பரிமாண பொருள்களை குறிப்பிடுதல். சோ இது எல்லாமே நம்ம இந்த பாடத்துல இருந்து தெரிஞ்சுக்க போறோம். ஓகேவா? சரி, இப்போ இதுல ஒவ்வொரு டாபிக்கா பார்க்கலாம். சரிங்களா? சோ இப்போ நம்ம என்ன பண்றோம்னா ஒரு ஒரு டாபிக்கா வட்டத்துல என்னெல்லாம் கொடுத்திருக்காங்க. சர்க்கிள் இல்லையா? வட்டம். ம். இந்த வட்டத்துல ஆனா என்ன, விட்டம்னா என்ன, நான்னா என்ன, இதுதான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வட்டத்தின் பகுதிகளாக நான் வந்து பார்ட்ஸ், என்னென்ன பார்ட்ஸ் அப்படிங்கறது சொல்ல போறேன். வட்டத்தின் மையம்னா என்ன, எக்ஸாக்டா சென்டர்ல பிரிக்கிறத வந்து என்ன சொல்லுவோம்னா விட்டம் அப்படின்னு சொல்லுவோம், டயாமீட்டர் அப்படின்னு. இந்த விட்டத்தின் மையத்திலிருந்து வட்டத்தில் உள்ள ஒவ்வொரு புள்ளிக்கும் வரையக்கூடிய கோடுகளை ஆரம் அப்படின்னு சொல்லுவோம், ரேடியஸ். சோ வட்டத்தின் மீதுள்ள இரு புள்ளிகளை இணைக்கும் ஒரு கோட்டு துண்டு, இதெல்லாம் வந்து ஹாஃப் லைன். ஓகேவா? மைய புள்ளியிலிருந்து வரையப்படும் கோடுகள் ஆரம் அப்படின்னு சொல்லுவோம். இதுல வந்து ஒரு வட்டத்தில் ஒரு புள்ளியிலிருந்து மற்றொரு புள்ளிக்கு வரையப்படும் கோடை நான், கார்டு, நான்னா நம்ம சாப்பிடுற ரொட்டி நான் கிடையாது, இல்ல நான் என்னன்னு சொல்லிக்கிறது இல்ல, கார்டு அப்படின்னு சொல்லுவோம். சரியா? சோ வட்டத்தினுடைய பகுதிகள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நிலையான புள்ளியிலிருந்து சம தொலைவில் நகரும் புள்ளியின் நியமப்பாதை. இந்த நிலையான புள்ளியை வந்து வட்ட மையம் அப்படின்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? வட்ட மையம் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் சம தொலைவு, இந்த வட்ட மையத்திலிருந்து சம தொலைவு நகரக்கூடியதை ஆரம் அப்படின்னு சொல்லுவோம். ஆரம் அப்படின்னு சொல்லுவோம். வட்டத்தின் மீதுள்ள ஏதேனும் இரு புள்ளிகளை இணைக்கும் ஒரு கோட்டு துண்டை நான் அப்படின்னு சொல்லுவோம், கார்டு. ஒரு வட்டத்தை இரு பகுதிகளாக பிரிக்கிறது. வட்டத்தின் மைய புள்ளி வழி செல்லும் நான், இதுவும் வட்டத்தின் மைய புள்ளி வழி செல்லும் நான் தான். ஆனா அது ஒரு சர்க்கிள ஹாஃப் சர்க்கிள், மேல ஒரு ஹாஃப் கீழே ஒரு ஹாஃப் அப்படின்னு பிரிக்கிறது இல்லையா, அதை விட்டம் அப்படின்னு சொல்லுவோம். சோ இந்த பெயர்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியுமா ஆல்ரெடி? எல்லா நேம்ஸும் வந்து உங்களுக்கு தெரியுமா? நம்ம ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி பார்த்திருக்கோமா? வட்டத்துல ஆரம் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனா இந்த நான், கார்டு, டயாமீட்டர்னும் தெரியும். பட் ஆனா இதுதான் டயாமீட்டர் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. கரெக்டா? சோ அததான் நம்ம இப்ப இங்க தெரிஞ்சுக்கிட்டோம். சோ இத என்ன சொல்லுவோம்னா, ஆரத்த ஆங்கிலத்துல ரேடியஸ், நாண இங்கிலீஷ்ல கார்டு, விட்டத்த இங்கிலீஷ்ல டயாமீட்டர், வட்ட மையத்தை சென்டர். வட்ட மையத்தை என்ன சொல்லுவோம்? சென்டர். Yes, circle is a path traced by moving point. So its distance from a fixed point. இப்படிதானே நீங்க வந்து நடுவுல ஒரு மைய புள்ளியை வச்சு ஒரு காம்பஸ்ல வந்து ஒரு 2 சென்டிமீட்டர் ஆரம் கொண்ட ஒரு வட்டம் வரைகன்னா இப்படியே கையெடுக்காம காம்பஸ்ல சென்டர் பாயிண்ட்ல புடிச்சுப்பீங்க. இங்க அந்த காம்பஸோட இது இருக்கும். இப்படி நீங்க பென்சிலை வச்சு சுத்திட்டு வருவீங்க. சோ அப்ப என்னது? The circle is a path by moving point so that its distance from a fixed point is always constant. The fixed point of the circle is called its center and the constant distance is called radius. If any 2 point on a circle, இதெல்லாமே 1 mark 2 mark ரெண்டுலயுமே வரும். On a circle are joined by a line segment, then the line segment is called diameter. A chord which passes through the center of a circle is called as diameter. A diameter of a circle divides into two equal parts.
சோ அதை என்ன சொல்லுவோம்னா இட் இஸ் ஆல்சோ த லாங்கஸ்ட் கார்ட் அப்படின்னு சொல்லுவோம். லாங்கஸ்ட் கார்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேவா? சோ இப்ப வட்டத்தின் பகுதிகள், வட்டத்தின் மிகப்பெரிய நான் அப்படின்னு சொல்லுவோம். லாங்கஸ்ட் கார்டுனா வட்டத்தின் மிகப்பெரிய நான். சோ இப்ப வட்டிகள்ல ஒரு கிளாரிட்டி நமக்கு கிடைச்சிடுச்சா, என்னெல்லாம் வட்டத்தின் பகுதிகள் இருக்கின்றது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த டாபிக் வட்டவில் மற்றும் வட்டக்கோண பகுதி. ஃபர்ஸ்ட் பார்த்து எல்லாம் செப்பரேட்டா தெரிஞ்சாதான் நமக்கு என்ன பார்க்க முடியும், எக்ஸசைஸ் ப்ராப்ளம் பார்க்க முடியும். பிகாஸ் இதெல்லாம் அடுத்த 2 வருஷத்துக்கு கண்டினியூ ஆகக்கூடிய டாபிக். பார்ட்ஸ் ஆஃப் சர்க்கிள் பார்த்தோம். கான்செப்ட் கிளியர்னு நான் டிக் அடிச்சுக்கிறேன். பிகாஸ் நீங்க யாரும் எந்த கொஸ்டினும் ரைஸ் பண்ணல. சோ தட் நான் இந்த கான்செப்ட் கிளியர் அப்படின்னு போட்டுக்கிறேன். அடுத்த டாபிக் இதுல என்னன்னா வட்டவில் மற்றும் வட்டக்கோண பகுதி. வட்டவில் மற்றும் வட்டக்கோண பகுதி. ஓகேவா? சரி, ஒரே நிமிஷம் சிமுலேஷன் எடுத்து. பார்ட்ஸ் ஆஃப் சர்க்கிள் ஃபுல்லா கிளியர் ஆயிட்டீங்க. அடுத்தது சர்க்குலர் ஆர்க் அண்ட் சர்க்குலர் செக்டார். சர்க்குலர் ஆர்க் அண்ட் சர்க்குலர் செக்டார் அப்படின்னா என்ன? இத ஒரு இமேஜ், இத ஒரு பீஸா அப்படிங்கிற மாதிரி இமேஜ் பண்ணிக்கோங்க. சரியா? எல்லாருக்கும் பிடிக்கும், நம்ம எல்லாரும் சாப்பிடுவோம் நல்லா பீஸா. இதுல நான் இத வந்து வெளியில ரிமூவ் பண்ணிருக்கேன் இந்த பீஸா. இப்ப இந்த பீஸை நான் இதுல வந்து ரிமூவ் பண்ண இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா, இத நல்லா பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு, அதாவது வட்டவில் அப்படிங்கிறது இது ஒரு பீஸா அண்ட் ஒரு, சரியா, பீஸா அண்ட் பேங்கிள். இந்த பேங்கிள்ல வந்து இங்க லைட்டா உடைஞ்சிருக்கு. சரியா? சோ ரெண்டுமே வந்து வட்ட ஷேப், ரவுண்ட் ஷேப்ல தான் இருக்கு. ரெண்டுமே ரவுண்ட் ஷேப்ல இருந்தாலும் இந்த வளையல சுத்தி இருக்கக்கூடிய எல்லையும் இந்த பீஸா இதனுடைய அடைப்படும் சமதள பகுதி, அதாவது வளையல் வந்து சுற்றி இருக்கக்கூடியது. வளையல் எப்படி இருக்கு, நம்ம இந்த வளையலுக்குள்ள நம்மளுடைய கையை எப்படி போடணும் இல்லையா, அப்போ அதனுடைய சுற்றி இருக்கக்கூடிய பகுதி எல்லை. இதே இந்த பீஸா என்ன, உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய சாப்பிடக்கூடிய பொருள். அப்ப இங்க என்ன ஆனது, வளையல்ல வந்து வட்டத்தை சுற்றி அமைந்திருக்கும் எல்லையும் பீஸால வந்து அடைப்படும் சமதள பகுதியையும் குறிக்கின்றது. அதாவது வளையல் வந்து வட்டத்தின் பரிதியையும், இது பீஸாவை வந்து தமிழ்ல வேகப்பம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதனுடைய பரப்பளவையும் குறிக்கின்றது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ரெண்டுமே சர்க்குலர் ஷேப்ல தான் இருக்கு. Bangle indicates the boundary of the circle and pizza indicates the plane enclosed within the boundary of the circle. இப்ப ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் புரிஞ்சுதா? இது வந்து boundary of the circle, இது inside. நம்ம வந்து கன அளவு, அது ஒரு கன அளவு படிச்சிருப்பீங்க நீங்க. அடுத்த வருஷம் இன்னும் இன்டெப்தா படிப்பீங்க.
அந்த கன அளவுங்கிறது அந்த ஒரு பொருளுக்குள்ள அடைப்படும் தன்மை எவ்வளவு உள்ளது. இப்ப நம்ம வீட்ல குக்கர் இருக்கு. அந்த குக்கர்ல வந்து 1 கிலோ ரைஸ் வைக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. கடையில வாங்கும்போது 1 லிட்டர் குக்கர், 3 லிட்டர் குக்கர், 5 லிட்டர் குக்கர்ன்னு. அந்த 1 கிலோ ரைஸ் வைக்கிறதுங்கிறது எப்படி ஐடென்டிஃபை பண்றாங்க? அதனுடைய இன்னர் கெப்பாசிட்டி என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சாதான் அதை வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். சோ இன்னர் கெப்பாசிட்டி தெரியல அப்படின்னா நம்மளால அதை ஐடென்டிஃபை பண்ண முடியாது. சோ இததான் வந்து இங்க சொல்லியிருக்காங்க. இப்ப நான் இதுல வந்து சர்க்கம்ஃபரன்ஸ்னா என்ன, செக்டார்னா என்ன, ஆர்க்னா என்ன அப்படிங்கிறது நான் ஒரு சிமுலேஷன்ல ஜஸ்ட் இமேஜ் மட்டும் தான் காட்டுறேன். நான் உங்களுக்கு ஃபுல் இது வந்து இன்டெப்தா வந்து அடுத்த கிளாஸ்ல இன்னும் நமக்கு இருக்கு. இதுல ஆர்க்னா என்ன, செக்டார்னா என்ன. இந்த சிமுலேஷன்ல பாத்தீங்க அப்படின்னா நீங்க இந்த சென்ட்ரல் ஆங்கிள் எல்லாம் மறந்துருங்க, ஏரியா வேண்டாம். நீங்க ஜஸ்ட் ஆர்க் அப்படின்னா என்ன காட்டுது, இந்த டிஸ்டன்ஸ் ஆர்க் அப்படிங்கிறது இந்த இத ஸ்பிளிட் பண்ணி எடுக்கிறாங்களா, அத வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா வட்டத்தை அதுல இருந்து ஒவ்வொரு பகுதியா வந்து வெளியில எடுக்கிறாங்க. சோ நான் இந்த அப்படியே சைமல்டேனியஸா போர்டையும் பாருங்க, ஏபி அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு பேர் கொடுக்குறேன். இந்த ஏபி அப்படிங்கிறது ஒரு வட்ட வில் அப்படின்னு சொல்றோம். இதுல இருந்து வளையல்ல இருந்து ஒரு துண்டை வெளியில எடுக்கும் போது ஒவ்வொரு துண்டுமே வட்ட வில்லை குறிக்கிறது. சோ இந்த வேகப்பம் என்னது, பீஸாவோட பகுதி ஒவ்வொன்றும் வட்ட கோண பகுதியை குறிக்கிறது. இங்க பாருங்க, triangle pieces represents circular arc. Larger one, each part of the pizza represents sector. So அப்போ இங்க செக்டார் அப்படிங்கிறது அந்த பகுதியவே வெளியில கொண்டு போயிட்டாங்க. ஆர்க் அப்படிங்கிறது இந்த ப்ளூ டாட்டட் லைன்ஸ் வந்திருக்கு பாருங்க. இங்க பாருங்க, இது சர்க்கம்ஃபரன்ஸ் அண்ட் ஏரியா. இப்ப சர்க்கம்ஃபரன்ஸ்னா இங்க 3 சென்டிமீட்டர் ஆரத்தை கொண்ட ஒரு வட்டம் வரைஞ்சிருக்காங்க. இதுல சர்க்கம்ஃபரன்ஸ் மற்றும் அடுத்த டாபிக் உங்களுக்கு மைய கோணம் தான். சர்க்கம்ஃபரன்ஸ்னா ஃபர்ஸ்ட் என்ன, அனிமேஷன் தான் காட்டுறேன். சோ அவுட்டர் பவுண்டரி, ஓகேவா. அப்போ அதனுடைய ஃபார்முலா 2 பை ஆர், 2 இன்டு பை இன்டு ஆரினுடைய மதிப்பு 3, ஆரினுடைய மதிப்பு 5 ஆக்குறேன் பாருங்க. சோ ஆரினுடைய மதிப்பு மாற 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 என்ன ஆகுது, வேல்யூவும் மாறுதா. இதுலயே ஏரியா பார்த்து பாருங்க, ஏரியாக்கும் சர்க்கம்ஃபரன்ஸ்க்கும் வித்தியாசம். இப்ப நீங்க வளையல் பார்த்தது சர்க்கம்ஃபரன்ஸ், பீஸா பார்த்தது உள் அடைப்பட்ட பகுதி, அந்த வட்டத்திற்கு உள் உள்ள பகுதி, அதை பை ஆர் ஸ்கொயர்ட் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ உங்களுக்கு வந்து ஏரியா அண்ட் சர்க்கம்ஃபரன்ஸ்க்கு வித்தியாசம் தெரிஞ்சுதா, டிஃபரன்ஸ் புரிஞ்சுதா. பிகாஸ் அந்த ஏரியா அப்படிங்கிறதும் சர்க்கம்ஃபரன்ஸ் அப்படிங்கிறதும் வளையல் வந்து சர்க்கம்ஃபரன்ஸ், பீஸா வந்து ஏரியாக்கு நீங்க ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். ஓகேவா, எக்ஸாம்பிள் சர்க்கம்ஃபரன்ஸ் அப்படிங்கிறது வந்து சுற்றளவு. சோ அப்ப வளையல்ல கொண்டு போய் நம்ம வந்து அந்த வளையலை வந்து பரப்பளவு கண்டுபிடிக்க மாட்டோம், முடியாது. பட் பீஸால வந்து நம்மளால கண்டுபிடிக்க பாசிபிலிட்டிஸ் இஸ் தேர். சோ அதனாலதான் சர்க்கம்ஃபரன்ஸ்க்கும் இதுக்கும் வந்து இது பண்றோம். சோ அப்ப வந்து ஒரு பகுதியவே அப்படியே பிச்சை எடுத்துறோம். பீஸால என்ன பண்றோம், ஒரு பகுதியை அப்படியே வெளில இந்த இந்த ஷேப் அப்படியே வெளில தூக்கிடுறோம். அந்த வெளியில பிச்சு எடுக்கக்கூடிய பகுதியைத்தான் என்ன சொல்றோம், வட்டக்கோண பகுதி அப்படின்னு சொல்றோம். இந்த பிளாக் டாட்டட் ப்ளூ டு ரெட்டுக்கு இருக்கிற இந்த வில்லை தான் வட்டவில் அப்படின்னு சொல்றோம். இந்த இத வந்து துண்டு அப்படின்னு சொல்லுவோம். இங்க உருவாகக்கூடிய வந்து வட்டக்கோண பகுதி வட்டவில், ஒரு நான் வட்டத்தை 2 பகுதிகளாக பிரிப்பதை வட்டத்துண்டு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. சோ இப்ப என்னென்ன பார்த்திருக்கோம் நம்ம இன்னைக்கு, சர்க்குலர் ஆர்க், செக்டார், செக்மெண்ட். சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் இஸ் கால்ட் as சர்க்குலர் ஆர்க். இதான் ஆர்க்.
அதாவது சுற்றளவில் ஒரு பகுதியை பிச்சு கட் பண்ணிடுறோம். கண்ணாடி வளையல உடைக்கிறோம். உடைச்சோம்னா அந்த துண்டு வருது இல்லையா? அந்த துண்டத்தான் சர்க்குலர் ஆர்க் அப்படி சொல்றாங்க. The plane surface that is enclosed between two radii and the circular arc of a circle is called sector. பீஸாவை பிச்செடுக்கக்கூடிய பகுதி. ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப உங்களுக்கு வந்து அது மறக்காது. பீஸாவை ரிமூவ் பண்றத வந்து செக்டார்னும், வளையல உடையற அந்த பார்ட்ட வந்து ஆர்க்னும் சொல்லுவோம். அதுக்கப்புறம் each part of a circle which is divided by a chord is called a segment. So parts of the circle clear, circular arc and circular sector clear. Is it okay? அடுத்தது சென்ட்ரல் ஆங்கிள். இந்த சென்ட்ரல் ஆங்கிள் அப்படிங்கிறதும் இங்க வந்து ஒரு சிமுலேஷன் இருக்கு. இத நான் அடுத்த கிளாஸ்ல நான் உங்களுக்கு ஃபுல்லா வந்து இன்டெப்தா நம்ம இந்த சென்ட்ரல் ஆங்கிள்ங்கிறது இந்த சிமுலேஷன்ல என்ன அப்படிங்கிறது பார்க்க போறோம். இன்னைக்கு ஜஸ்ட் சென்ட்ரல் ஆங்கிள்னா என்ன, மைய கோணம் அப்படின்னா என்ன, வட்டத்தின் மைய கோணம்னா என்னங்கிறத மட்டும் பார்க்கலாம். சரியா? சரி, அதனுடைய எக்ஸ்பிளனேஷன் மட்டும் சொல்றேன். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஈச் அண்ட் எவ்ரி கான்செப்ட் தனித்தனியா தெரிஞ்சாதான் நம்மளால வந்து எக்ஸசைஸ் ப்ராப்ளம் உள்ள போக முடியும். ஸோ என்ன பார்த்தோம்? வட்ட பகுதிகள். இது கான்செப்ட் கிளியர் ஆயிடுச்சா? அடுத்தது என்ன பார்த்திருக்கோம்? வட்டவில் மற்றும் வட்ட கோண பகுதி. அதாவது சர்க்குலர் பார்ட்ஸ் ஆஃப் த சர்க்கிள், சர்க்குலர் ஆர்க் அண்ட் சர்க்குலர் செக்டார். இப்போ 3 டாபிக் பார்த்தோம். 3மே கான்செப்ட் உங்களுக்கு கிளியரா இருக்கா? வட்டவில், வட்டக்கோண பகுதி, வட்டத்தின் பகுதி. வட்டவில், வட்டக்கோண பகுதியில என்னென்ன பார்த்தோம்? 3 ஐட்டம்ஸ் பார்த்தோம். இதுல வந்து 3 ஐட்டம்ஸ் பார்த்தோம். சோ அது என்ன 3 அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இப்ப சாட் செஷன்ல சொல்ல போறீங்க. ஓகேவா? சோ என்னென்ன பார்த்தோம்? பார்ட்ஸ் ஆஃப் த சர்க்கிள்னா என்னென்ன வரும்? அப்புறம் வந்து இது வட்ட பகுதி சர்க்குலர் ஆர்க் அண்ட் செக்டார்னா என்னென்ன வரும் அப்படிங்கிறது சொல்ல போறீங்க. நீங்க என்னென்னன்னு சொல்லிட்டு சாட் செஷன்ல சொல்லுங்க. அப்பதான் உங்களை வட்டத்தின் மைய கோணம் அப்படின்னா சென்ட்ரல் ஆங்கிள் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது இன்னும் டீப்பா புரியும். ஏன்னா இது வந்து நமக்கு அடுத்தடுத்த வகுப்புகளுக்கு இதெல்லாம் கண்டினியூ ஆகக்கூடிய ஒரு டாபிக். அதனாலதான் இதை ஒவ்வொன்றையும் எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ இந்த வட்டத்தின் மைய கோணத்துல வந்து அரை வட்டத்தின் மைய கோணம், கால் வட்டத்தின் மைய கோணம், வட்டத்தின் மைய கோணம், இப்படி இதுல ஒவ்வொன்னா பார்ப்போம். சரியா? அதுக்கு வந்து ஒரு குறளே இருக்கு நமக்கு. சோ அத வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். இன்னைக்கு பார்த்த இந்த 2 கான்செப்ட்ல 3 டைட்டில்ஸ் பார்த்தோம். ஆல் கிளியர். ஆம் ஐ ரைட்? ஸோ சாட் செஷன்ல ஆன்சர்ஸ் பண்ணியிருக்கீங்க. என்னென்ன பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு வெரி குட். ஸோ இதை வந்து ரீவைண்ட் பண்ணிட்டு வாங்க அடுத்த கிளாஸ்ல வரும்போது. அப்பதான் அடுத்த டாபிக் இந்த மைய கோணம் பார்க்கும்போது இதுக்கும் உள்ள தொடர்பு என்னங்கிறது நமக்கு புரியும். ஓகேவா? சரி, இதுல வேற ஏதாவது இன்னும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க. ஓகே, டவுட்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னா தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வெல்க தமிழகம்.